நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு தந்திருக்கிறீங்க. தகப்பன் இல்லாத குடும்பம் எப்படி தரிகட்டு போகுமோ அதை போலத்தான் தலைவன் இல்லாத நாடும் தரிகட்டு போகும் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று வேறு எதுவுமே கிடையாது. சார், நான் கேட்கிறேன், உண்மையிலேயே ஒரு தலைவனுக்குரிய சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், அவருக்குரிய சிந்தனை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த ஆமை இருக்குது பார்த்தீங்களா, ஆமை. அதை கொண்டு போய் இன்றைக்கி ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்ககிட்ட போய் காட்டினீங்கன்னா, இந்த ஆமையை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஆஹா, எவ்வளவு அழகா இந்த ஆமை இருக்குது, இந்த ஆமைக்கு எவ்வளவு அழகா இந்த ஆண்டவன் ஒரு ஓட்டை படைச்சிருக்கிறான், இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம்ல அப்படின்னு தான் நினைப்பார். ஏன்னா இப்போ அவங்களோட நிலைமை எங்கே ஓடி போய் ஒளிகிறதுனே தெரியலை, அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஆனால் அதே ஆமையை கொண்டு போய் தலைவர் கலைஞர்கிட்ட காட்டினாங்க. தலைவர் கலைஞர் சொன்னார், ஐந்தறிவு படைத்த ஆமைக்கு கூட வாழ்வதற்கு ஓட்டை படைத்த இறைவன் தெருவிலே வாழும் ஏழை மக்களுக்கு வீட்டை படைக்கவில்லையே என்று சொன்னார். ஒரு தலைவனுடைய சிந்தனை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். இந்த நாட்டை எப்படி ஒரு தலைவன் ஆள வேண்டும்ங்கிற தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. என்ன கேட்குறேன், நடுவில் இந்த ஆட்சியாளர்கள் அவங்க ஆட்சியில் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒன்றும் செய்ய வேணாம். ஆனால் பழனிமலையில் எங்கள் அப்பனுக்கு வச்சு செஞ்சாங்க பாருங்க ஒரு செய்ய. அடே எங்கள் அப்பா, கால் இல்லாதவன் ஒருத்தன் மலை மேலே ஏறி இருக்கான், ஆண்டவா எப்படியாவது காலை கூடான்னு. பழனிமலை போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த கந்தனுக்கே கட்ட வரல காணாங்கிற விஷயம். நாடு என்ன நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கிற கூத்தை பார்த்துட்டு மக்கள் மேலே தயவு செய்து குறை சொல்லாதுங்க. 3 பேர் உட்காந்துருக்கீங்க சார். இதே நாட்டில் தான் குப்பை தொட்டியில் குப்பை எழுற ஒரு அம்மா 1 லட்சம் ரூபாய் குப்பை தொட்டியிலேருந்து கிடச்சிதுன்னு சொல்லி உரியவர்கள்ட்ட போய் சேர்த்துச்சு. இந்த நாட்டில் 5 வயசு பையன் 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தான். திருமணம் நடக்க இருந்த நகையை தன்னோட கஸ்டமர் தன்னோட ஆட்டோவில் விட்டுட்டு போயிட்டாருன்னு கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு ஆட்டோ டிரைவர் கொடுத்தான். மக்கள் மற்றவருடைய பணத்துக்கு ஆசைப்படவில்லை, ஆனால் மந்திரிகள் தான் இந்த நாட்டில் மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க சார். இல்லை, மக்கள் மேலே ரொம்ப ஈஸியாக குறை சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அட, சட்டமன்றத்தில் அடிக்கிறாங்கய்யா சாதாரணமாக. என்னங்க ஆச்சு இந்த நீட் தேர்வுக்கு? சட்டமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றுறீங்களே, என்ன ஆச்சு? சட்டமன்றத்தில் அடிக்கிறார் அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டோம், அந்த ஃபைலு ஜனாதிபதி ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சட்டமன்றத்தில் அடித்தாச்சு. மறுநாள் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் டி.கே. ரங்கராஜன் அதே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டப்போ அந்த மாதிரி ஒரு ஃபைலே எங்கள் ஆஃபீஸுக்கு வரலேன்ட்டாங்க. இந்த நாடு எந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு பொய் பேசுகிற ஆளுங்க இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் சார். இன்னைக்கு இந்த நீட் தேர்வு படுத்துகிற பாடு மக்கள் கையிலையாக இருக்குது. நீட் தேர்வை நிறுத்துறது ஆட்சியாளர்கள் கையிலெல்லாம் இருக்குது. நிறுத்த வேண்டாமா? யோசிச்சு பாருங்கள். தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சியில் திண்டுக்கல் பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது. இதே தெருவில் எங்கள் தாத்தன் செருப்பு தைச்சான், எங்கள் அப்பன் பாத்திரம் விற்றான், இன்றைக்கு இதே தெருவில் நான் படித்து மருத்துவராகி இருக்கிறேன், காரணம் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு திட்டம்னு ஒரு பொண்ணு பகிரங்கமாக பேட்டி கொடுத்துச்சுன்னு சொன்னால், ஒரு நாட்டில் ஒரு மருத்துவரை கூட உருவாக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குதா இல்லை? யோசிச்சு பாருங்கள். அழகாக ஒரு கவிஞன் எழுதினான் நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்சு, எங்கள் நாட்டில் எல்லாம் தலைகீழ்தான், எங்கள் நாட்டில் எல்லாம் தலைகீழ்தான், நீதியின் கல்லறையை நாங்கள் நீதிமன்றங்கள் என்போம், நீதியின் கல்லறையை நாங்கள் நீதிமன்றங்கள் என்போம், கற்பழிப்பு நடக்கும் இடத்தை நாங்கள் காவல் நிலையம் என்போம், திருடர்களெல்லாம் சேர்ந்து திட்டம் போடுகிற இடத்தை நாங்கள் பாராளுமன்றம் என்போம், எங்கள் நாட்டில் எல்லாம் தலைகீழ்தான், கம்மலையும் மூக்குத்தியும் அடகு வைப்போரை நாங்கள் ஏழைகள் என்போம், கம்மலையும் மூக்குத்தியும் அடகு வைப்பவர்களை நாங்கள் ஏழைகள் என்போம், மானத்தையும் ரோசத்தையும் அடகு வைப்பவர்களை நாங்கள் மந்திரிகள் என்போம், மானத்தையும் ரோசத்தையும் அடகு வைப்பவர்களை நாங்கள் மந்திரி என்போம். இந்த நாட்டையே அடகு வைத்தால் அவருக்கு பேர் என்னங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாம் எங்கள் நாட்டின் தலைகீழ்தான் அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கவிஞன் எழுதி முடித்தான். என் அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து மக்களை குறை சொல்லாதீர்கள். மக்கள் ஒரு குழந்தை மாதிரி சார். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அவங்கள திருத்த வேண்டியது ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. நான் ஒரே ஒரு செய்தியை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். ஆட்சியாளர்களால் தான் இந்த நாட்டில் பிரச்சனைங்கிறது எங்களுடைய வலுவான வாதம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் வேண்டும் என்கிற உதாரணத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் இந்த நாட்டில். அப்போ உடனே கூப்பிட்டு கல்வித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, உடனே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு நூலகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சட்டமன்றத்தில் கல்வி அமைச்சர் அதை அறிவிக்கிறார். அறிவித்து முடிச்சோன்னே மறுநாள் அதனுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எல்லாம் கிளம்பி வந்து அமைச்சரை சந்தித்து சொன்னாங்க, அமைச்சர் அவர்களே, ஏற்கனவே எல்லா ஊர்லேயும் ஒரு நூலகம் இருக்குது,
அதை பராமரிக்கவே நம்மக்கிட்ட பண வசதி இல்லை, அதுக்கு ஆள் போட முடியலை, அதை பாதுகாக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதில் எப்படி இன்னொரு நூலகம் அமைக்கிறது, அதுக்கு நிதி பத்தாது அப்படின்னாங்க. உடனே அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக முதலமைச்சரை போய் சந்திக்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே ஒரு நூலகம் இருக்கும்போது எதுக்கு எல்லா மாவட்டத்திலையும் இன்னொரு நூலகம் வேணாம் தலைவரே அப்படின்னொன்னே தலைவர் கலைஞர் சொன்னாராம், ஊருக்கு எத்தனை கோயிலியா இருக்குது, ஊருக்கு எத்தனை சாமி இருக்குது, ஊருக்கு 4 கோயில், ஊருக்கு 4 சாமி இருக்கிற பொழுது ஊருக்கு 2 நூலகம் இருப்பதில் எந்தவித தவறும் இல்லை, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, போய் சேரு, நிதி உனக்கு தானாக வந்து சேரும்னு ஒரு தலைவர் சொன்னார்னு சொன்னால், இந்த நாட்டிலே எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிற ஒரு தலைவன் தான் நமக்கு தேவை என்பதை மட்டும் சொல்லி, என் அன்பிற்குரிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.